லோனு 20,000 ரூபா, கம்பெனி 30,000 ரூபா, டோட்டல் 27,500. ஆனால் இப்போ இருக்கிறது 25,000 ரூபா இருக்குது. ஸோ 2,000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒன்றும் புரியலையே. வா தங்கம், கொஞ்சம் வாமாங்க. என்னதான் இந்த பீரோவில் வச்ச பணத்தில் 2,000 ரூபா குறையுதுமா. ஏதாவது யாராவது எடுத்தாங்களா? நீ ஏதாவது கொடுத்து யாருக்காவது? ஆமா எடுத்தேன், நான் தான் எடுத்தேன் 2,000 ரூபாய். எதுக்கு எடுத்த? எதுக்கு எடுத்தேன்னா ஒரு புடவை வாங்க எடுத்தேன். ஏன் உன்கிட்ட புடவையே இல்லையா? பீரோ ஃபுல்லா புடவையே அடிக்க வச்சுக்கிற. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கி அப்படியே பார்த்து எந்த புடவை போடலாம் எடுத்து பார்த்து போடுற. இதுக்கு இல்லை இன்னொரு புடவை உனக்கு தேவையாமா? ஆமா எடுத்தேன். பீரோ நிறைய புடவை இருந்தா என்ன, எனக்கா நான் ஆசைப்பட்டேன், நான் எடுத்தேன். நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு மாடா உழைக்கிறேன், எவ்வளவு உடைக்கிறேன். ஏன் ஒரு புடவை எடுக்க கூடாதா? எனக்கு அதுக்கு தகுதி இல்லையா? ஒரு புடவை எடுக்க எனக்கு தகுதி இல்லையா? ஓகேம்மா, அது 2,000 போச்சு. அந்த 10,000 கொடுத்து என்னமாச்சு? போன மாசம் 10,000 கொடுத்தது, அது என்னாச்சு? போன மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தத நான் குழுவுக்கு கொடுத்தேன், வீட்டு செலவு செய்தேன். குழுவா? ஆமா. லோனா? ஆமா. யாரு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? குழுவு லோனு. இது என்ன பண்ண? காசு எடுத்து வீட்டுக்கு செலவு செய்தேன். வேற என்ன செய்தேன்? என்ன செலவு பண்றோம்? நானும் இந்த வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கணக்கு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறேன். நீ இஷ்டத்துக்கு 10,000 செலவு பண்ணுங்கிற, 2,000 செலவு பண்றாங்கிற. கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும். ஏற்கனவே வீடு கட்ட கடன் முடியல. இந்த 20-30 வருஷமா உன்னை தலையால அடிச்சுக்கிறேன். கீழ்படி சொல்லிட்டு செய். அடியாத்தி, நான் உங்களை எந்த விஷயத்துல என்னைக்கு கீழ்படியல? இந்த 30 வருஷமா நான் கீழ்படியலன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நேர்ல பாக்குறப்ப கீழ்படியாது. அந்த 20,000 2,000 பணம் எங்க போச்சு? அப்போ நீ கீழ்படுத்த 2,000 பணம் காணாம போயிருக்குமா? புடவை அந்த 2,000 புடவையா மாறி இருக்குமா? யோசிச்சு பாரு கொஞ்சமாவது. பைபிள் ஏந்திரமா சொல்லுது, மனைவிகளே உங்க புருஷருக்கு கீழ்படின்னு சொல்லுது. நீ கீழ்படி, நான் அன்பா இருக்கிறேன். அதே பைபிள்ல தான் புருஷர்களே மனைவிட்ட அன்பு கூறுங்கன்னு சொல்லி இருக்கு. எங்க பாஸ்டர் ஃபேமிலி ஃபெலோஷிப்ல சொல்லுவாரு, புருஷர்கள் மனைவிட்ட அன்பு கூறணும்னு. நீங்க என்ன மனைவிட்ட அன்பு கூறுதிய? நீங்க அன்பு கூர்ந்தா கீழ்ப்படி. நீங்க அன்பு கூறுங்க முதல்ல, நாங்க கீழ்ப்படி. கீழ்படியாத மனைவிட்ட எப்படிமா அன்பு கூற முடியும்? அன்பு கூறாத மனுஷன்கிட்ட எப்படியப்பா நாங்க அன்பு கூற முடியும்? எப்படி அன்பு கூற சொல்லு பாப்போம். கொஞ்சமா கீழ்படிய பிள்ளைங்கள்ட்ட தான், மனைவிகள்ட்ட தான் புருஷன்மாருக்கு அன்பு இருக்கும். நீங்க கீழ்படிய மாட்டீங்க, எல்லாம் உங்க இஷ்டத்தை செலவு பண்ணுவீங்க, கேட்டா டென்ஷனா பேசுங்க. அப்ப எப்படி நான் அன்பு கூற முடியும்? எப்படி அன்பு வரும்? அன்பு இங்க உள்ளத்துல இருந்து வரணும். அது 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கலாம். ஃபேமிலி ஃபெலோஷிப்புக்கு கூட்டத்துக்கு போனோம் போவோம். காட்டேஜ் மீட்டிங் வேறு இருக்குது. இவர் வேறு இந்த நேரத்தில் பாலை கேட்டு டீயை போடுங்கிறாரு. பாப்பாவுக்கு வேறு பாலாற்றணும். ஐயோ, அங்கே வேறு ஒரு துணி பெட்டு நிறையா இருக்குது. வந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போய் கிளம்பிடுவோம். அவர் கூப்பிட்றதுக்குள்ளே டீயை போட்டுடலாம். பாலை காய்க்கிறதுக்குள்ளே இந்த துணியை மடிப்போம். எவ்வளோ துணி இருக்குது பாரு. டெய்லியும் தான் வேலை பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு வீட்டில் வேலைன்னு ஒன்று ஓயாது. இதுக்கு வீட்டிலேருந்து வெளியவே வேலைக்கு போயிருக்கலாம் போல். இப்போ வேறு அவர் கூப்பிடுவார், டீ ரெடி ஆகிட்டா, அது ரெடி ஆகிட்டா, டைம் ஆகிட்டுன்னு. பிரியாக்கா வீட்டில் வேறு காட்டேஜ் மீட்டிங். போகிறதே போவோம், ஆனால் என்ன கிளம்ப தான் லேட்டாகவும். 11 மணி 12 மணி ஆயிரம் வீட்டுக்கு வந்து சேர. நாளைக்கு நம்ம தான் இந்த வேலையை செய்யணும். காலைல ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும் அவரை. சரி போ, மடித்தது வரைக்கும் போவோம், வச்சுட்டு கிளம்புவோம். என்ன ரோனிப்பா அணு அணு அணுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க? டீ கேட்டீங்கல்ல, போட்டுட்டு தானே இருக்கிறேன். சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. மணி என்ன ஆகுது? மணி 5 மணி ஆகுது. 6 மணிக்கு நம்ம காட்டேஜ் மீட்டிங். 5:30க்கு நம்ம வெளியே போனால் தான் கரெக்ட் டைமுக்கு காட்டேஜ் மீட்டிங் போக முடியும். சும்மாவே நம்ம டீமில் நம்மளை லேட்டுன்னு பேர் வாங்கி வச்சுருக்கோம். இந்த வருஷத்துல இருந்தாவது கரெக்ட் டைமுக்கு போகணும். வருஷம் ஸ்டார்டிங்கே நம்ம லேட்டாக போனால் இந்த வருஷம் ஃபுல்லாக லேட்டாக தான் போவோம். உனக்கு 1/2 மணி நேரம் டைமு. 1/2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. என்னப்பா சும்மா லேட்டுன்னு என்னைய மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்க? வீட்டுல 1008 வேலை இருக்குது. இதுல பிள்ளைய கிளப்பணும், டீயை கூடன்னு கேக்குறீங்க. நீங்க பாருங்க, பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டு ஜாலியா சோஃபால உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா லேட்டுன்னு என்னைய மட்டும் சொல்ல வேண்டியது.
இப்படியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இரு. எங்க போனாலும் லேட்டு. ஸ்கூல்ல பாப்பா விடுறது லேட்டு, ஆபீஸ்ல லேட்டு, கல்யாண வீட்டுல போனா லேட்டு, பிறந்தநாள் வீட்டுக்கு போனா லேட்டு, எல்லாத்துக்கும் லேட்டு. பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? மனைவிகளே உங்க புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு போட்டிருக்கு. நீ என்னைக்காவது எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கியா? எல்லாத்துக்கும் வாக்குவாதம், எதிர்ப்பு தான் பேசுற. சரி, பைபிள்ல கீழ்ப்படின்னு போட்டிருக்குன்னு சொல்றீங்களே, அதே பைபிள்ல தான் புருஷர்களே உங்க மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள்னு போட்டிருக்கு. என்னைக்காவது அந்த அன்பை எங்க மேல காமிக்கிறீங்களா நீங்க? முதல்ல நீ கீழ்ப்படி, அன்பு தானா வரும். நீங்க அன்பு கூறுங்க, அந்த கீழ்ப்படிறத நாங்க பண்றோம். நீ கீழ்ப்படி ஃபர்ஸ்ட். நீங்க அன்பு கூறுங்க ஃபர்ஸ்ட். இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதான். வா, காலேஜ் மீட்டிங் டைம் ஆயிட்டு, சீக்கிரம் போ. வா. இது என்ன வீடு இப்படி பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா இப்படி பண்ற? எல்லாத்தையும் கழிச்சு வச்சிருக்க. நீ சார்ஜர் போடு. நீ அழுது நல்லாவே இருக்க. சரி, பார்த்தாலும் குழந்தைய போட்டு அடிச்சுட்டே இருக்கிற. ஒரு அன்பா சொல்ல தெரியாதா? குழந்தை தானே அது, அதுக்கு என்ன தெரியும்? நான் சொல்லிட்டு போனேன். இப்ப பிரயர் தானே போக போறோம். இப்ப வீடு இப்படி கிளீனா இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழிச்சு வச்சிருக்கா. இப்பதானே எல்லாத்தையும் யார கட்டிட்டு போனேன். வித்யா, நான் உன்னை இந்த விஷயத்துல பார்த்து கேட்கல. உனக்கு அதிகமா கோவம் வருது இப்பெல்லாம். அன்னைக்கு அப்படிதான் ஷாப்பிங் போறோம், அந்த இடத்துல கோவப்படுறேன். எங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன விஷயம் தான் நடந்தது, அதை உன்னால ஏத்துக்க முடியல. நீ உன் சாட்சியை நீ ஏன் கெடுத்துக்கிற? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கோவமே வராதா? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டென்ஷனும் எடுத்து வந்து என் மேல போடுறீங்க. எங்கன்னா ஒரு நாள் அன்பா பேசுறீங்களா? நீ முதல்ல கீழ்படுறியா? கூட பேசிட்டு இருக்கேன். இந்த கூட பேசுறத முன்னால நிறுத்த முடியுதா? நீங்க அன்பா நடந்துக்குங்க. நான் ஆல்ரெடி கீழ்படி. நீ ஃபர்ஸ்ட் கீழ்படி, அப்புறம் நான் அன்பா நடந்துக்கிறேன். நான் ஏன் வேலைன்னு வேலையை போய் பண்ண போறேன்? நீ கீழ்படிஞ்சா சரி. வா, பேசிட்டே தான் இருக்கணும். நீயும் எனக்கு கீழ்படி போறது இல்ல. நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லினே தான் இருப்ப. நம்ம காலேஜ் மீட்டிங் போலாம், கிளம்பலாம். வா. நீங்க அன்பா இருந்தா நான் கீழ்படிவேன். வாமா ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே கூட இந்த வீட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒருவன் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்வானே ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல குடும்பங்களில ஒருவரை ஒருவர் தன்னைத்தானே ஒரு பொருட்டென்று எண்ணி அவர்கள் தான் மேன்மை என்று எண்ணி அவர்கள் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதத்திலே ஈடுபடுகிறார்கள். அதனாலே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்கள் நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா, இப்படி வாக்குவாதத்திலே ஈடுபடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, தன்னைத்தானே ஒரு மேன்மையாக எண்ணிக்கொள்வது, தன்னைத்தானே ஒரு பொருட்டை நினைத்துக் கொள்வது. இதனால என்ன ஆகிறது என்று சொன்னால், குடும்பங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் கர்த்தரிடத்தில் பெற வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவர்கள் சில வேளைகளில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பொதுவாக இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் வரும் பொழுது கணவன் சொல்கிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். உடனே மனைவி சொல்லுகிறார்கள், அதே வசனத்தில் போட்டிருக்கு, புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு கணவன் மனைவியை பார்த்து நீ எனக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். மனைவி கணவனை பார்த்து நீ எடுத்து அன்பு கூறு என்று சொல்லுகிறார். வசனத்தை வைத்தே வீடுகளுக்குள்ளே வாக்குவாதங்கள் வருவதனால அவர்கள் உண்மையாகவே வளர்ந்து பெருக வேண்டியவர்கள் சிறுமைப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து வேதத்துல ஒரு குடும்பத்தை முன்வைத்து நாம் தியானம் பண்ண போகிறோம். உதாரணமாக ஈசாக்கு ரெபேக்காள் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் தியானம் பண்ணும் பொழுது, ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாம் எலியேசரை அனுப்பி வைக்கிறார். எலியேசர் சென்று ரெபேக்காளை கண்டுபிடித்து ரெபேக்காளை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வரும் பொழுது, தூரத்திலே ரெபேக்காள் அங்கு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து எலியேசர் இடத்துல கேட்கிறார், அவர் யார் என்று சொல்லி. உடனே எலியேசர் சொல்கிறார், அவர்தான் உனக்கு எஜமான் என்று சொன்ன உடனே அவள் தன்னுடைய ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை அவள் கொடுத்து விடுகிறார்.
அதன் பின்பு இருவரும் ஈசாக்கிடத்தில் வருகிறார்கள். ஈசாக்கிடத்தில் எலியேசர் ரெபேக்காளை அறிமுகப்படுத்தி இவள் தான் உனக்கு மனைவியாக வரப்போகிறாள் என்று சொன்ன உடனே அவள் உடனடியாக ரெபேக்காளை நேசித்து அன்பு கூர்ந்து தன் தாயின் கூடாரத்துக்குள்ளே அழைத்து சென்று அவளை நேசிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, குடும்பம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஒருவருக்கொருவர் இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறார்கள். ஆனால் அதிகமான வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை. அவர்கள் ஆரம்பத்திலேயே தங்களை முன்னிறுத்திக் கொள்ளாமல், தங்களை ஒரு மேன்மை நினைத்துக் கொள்ளாமல், மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அல்லது கனம் பண்ண வேண்டியதிலே முந்திக் கொண்டாள். மனைவியானவள் எப்படி முந்திக் கொண்டாலோ அதே போல கணவனும் அவரிடத்தில் அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் அதுதான் வசனம். இன்று வீடுகளிலே கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி வாக்குவாதங்கள் ஈடுபடுகிறது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சொல்லி இப்படியே இருந்து கொண்டால் இது என்னதான் தீர்வு? தீர்வு வேதத்தில் தான் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்படி கனம் பண்ணுவதிலே முந்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வீடுகளில் வாக்குவாதங்கள் வராது. மனைவியானவள் எப்படி முந்திக் கொண்டாலோ அதே போல கணவனும் அவரிடத்தில் அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் அதுதான் வசனம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒரு கனம் பண்ண முந்திக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பமும் மற்றவர்களுக்கு, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றும் சிறந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள தங்கி இருக்கும்.